ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அந்த இடத்துல என்ன விதமான ஃபயர் இருக்கோ அதுக்கு நம்ம மாதிரி செய்ய போறோம். ஆயில் இருந்தாக்காங்க பி கிளாஸ் ஆயிடும், பேப்பர் புளி இருந்தாக்கா ஏ கிளாஸ் வரும், கேஸ் இருந்தாக்கா. அதனால நம்ம ஈங்கிறத எடுத்துட்டோம். இப்போ ஏபிசி பரவுது. இது எப்படி நம்ம அணைக்கிறது? இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ட்ரையாங்கிளா ஃபயர் சொல்லியிருக்கோம். இதுல 3 விதமா நம்ம குளிர்வித்தல்றதுக்கு இந்த ஹீட் எடுக்கும். கூலிங் மெத்தட். இந்த கூலிங் மெத்தட் ஹீட் எடுக்கணும்னா ஒரே வழி என்ன சார் நம்மகிட்ட கூலிங் என்ன பண்ணுவோம்? வாட்டர் அப்ளை பண்ணீங்கன்னா கூலிங் மெத்தட். அது ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிளா ஃபயர்ல இந்த ஹீட் எடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா? ட்ரையாங்கிள் ஹீட் எடுத்தா தெரியாது, அதுக்கு கிடையாது, ட்ரையாங்கிள் கிடையாது, ஃபயர் புட்டோடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளாங்க் கட்டிங் மெத்தட். உங்களுக்கு கூட்டிட்டாக்கா வீடு வாழ முடியாது. ஸோ அந்த ஆக்சிஜன் மறைக்கிறதுக்கு பிளாங்க் கட்டிங் மெத்தட் நம்ம கிட்ட என்ன வச்சிருக்கோம்? வெரி குட். ஃபோம் இருக்கு. அந்த ஃபோம் ஆக்சிஜன் அது கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்கும், அந்த ட்ரையாங்கிளா ஃபயர் கிடையாது. ரெண்டாவது ஃபியூலுங்கிறது ஐசோலேஷன் பண்றது. எது எரிஞ்சு போனது வரைக்கும் விட்டுட்டு மற்ற பட்டினி போடுறதுன்னு நம்ம சொல்றோம். அதை அப்போ ட்ரையாங்கிளா ஃபயர் கிடையாது. 3 விதமாக தான் நம்ம ஃபயர் புட் அவுட் பண்றோம். அதுதான் நம்ம இப்போ நம்ம பண்ண போறோம். நீங்க வேலை விட்டாலும் நம்ம தான் செய்ய போறோம். இப்போ வந்துட்டு ஃபயர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபயர் நம்ம எக்ஸ்டிங்விஷிங் வந்து 3 மெத்தட் தான் பண்ணுவோம். அது கூலிங் மெத்தட், வாட்டர். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வாட்டர் கன்சியூம் பண்ண முடியாது. எலக்ட்ரிக்கல் ஃபயர் இருந்தால் வாட்டர் அப்ளை பண்ணலாமா? Yes, water is a good conductor. Human body also contains some water. நம்ம good conductor. நம்ம வாட்டர் இங்கே பிளட் இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டாக் நம்ம மேலே இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு என்ன நான் கண்டக்டரான பொருள் தேவைப்படுது. ஈதர் பவுடர் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ஏபிசிடி சொல்றாரு. டி இஸ் மெட்டாலிக் கேட்டகரி வரக்கூடிய கெமிக்கல். மெட்டாலிக் கேட்டகரி அதாவது மெட்டல்னோட நீங்கள் இந்த மெட்டல் கர்டர், மெட்டல் பிளேட், மெட்டல் ஷீட் கிடையாது. இது மெட்டலிக் கேட்டகரைஸ் கெமிக்கல். சம் ஆஃப் த கெமிக்கல் மெட்டலிக் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஒரு பவுடர் போடுவோம். அந்த பவுடர் தான் அப்ளை பண்ணுவோம். நம்ம கையில் இருக்கிற டை கெமிக்கல் பவுடரோ இல்லை ஏபிசி பவுடரோ அப்ளை பண்ணக்கூடாது, ஹோம் அப்ளை பண்ணக்கூடாது. எல்லாமே ரியாக்ட் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு தேவை டர்னரி எலக்ட்ரிக் குளோரைடு சொல்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் பவுடர். அது எதுக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா யுரேனியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுரேனியம் வச்சு என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். அந்த யுரேனியம் வந்து ரா மெட்டீரியல் ஃபயர் ஆச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பவுடர் வந்து லாட்டாக இருக்கும். தம்பி கைச்சட ரெடி பண்ணுவோம். ரெடி சார்? ஓகேவா?
செக்யூரிட்டி யார் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு லைவ் எலக்ட்ரிக்கல் லைவ் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு நம்ம CO2 லைவ் எலக்ட்ரிக்கல் பண்றோம். அதுக்காக நம்ம ஏன் ஆஃபீஸ்ல வச்சிருக்கோம், உடனே ரெக்கவரி பண்ணலாம். அதேதான் பெருக்கிறது தான். இந்த தொடப்ப கடையில் பெருக்கிறது அதுதான். கம்ப்யூட்டர்ல நீங்க ஆப்ரேட் பண்ண அதுக்காக தான் உங்களுக்கு பண்றது. தெரியாது இதுவா இருக்கும். வாங்க ஒண்ணுமே நல்லா கீழே புடிங்க புடிங்க. சூப்பர் சூப்பர். இந்த இடத்துல தான் பிடிச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கா போடுங்க, எனக்கா தள்ளி போடுங்க.
இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பர்சன்டேஜை கம்மி பண்ணும். எலக்ட்ரிக்கல் ஃபயர் கூட சொல்லிட்டேன். எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆயிடுச்சு சார். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் வந்தாச்சு. நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது, வந்துட்டோம். நல்லா கட்டுனேங்க. எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்துக்கு இந்த பவுடர் அடித்தேன் ஆஃப் ஆகலை அப்படின்னு ஒரு 2 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குது. என்ன கொடுக்குது? 2 செகண்ட்ஸ். என்ன பண்ணுது? அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட்டை குறைக்குது. திரும்பவும் ஃபயர் ஆகும் மெயின் ஆஃப் பண்ணுற வரைக்கும். உங்களுக்கு கொடுக்குறது 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ளே மெயின் ஆஃப் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் ஃபயர்லாம். ஒவ்வொரு செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய அதிகாரிங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ண அதிகாரிங்க மூணு மெயின் ஆஃப் பண்ண மறக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே நம்ம பிஎஸ்ஏ வாட்ச் பண்ணி யாராக இருக்காலும் என்ன பண்ண எங்களுடைய நம்பரை மெயினில் இருக்கு. நம்ம வெளியே எல்லாம் ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன நம்பர் பண்ணணும்? 105 எல்லாம் கேட்டுக்கணும். 105 தைரியமா பண்ணலாம். மெசேஜ் கொடுத்தா கன்வெர்ட் பண்றாங்க. 100க்கு பண்ணிட்டு நம்ம ஒண்ணு இல்லை, நீங்க தைரியமா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு புகை வரலாறு பண்ணலாம். இப்படி யாரும் குச்சியப்படுங்க. 101 பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. நாம அந்த இடத்த லொக்கேஷன் ஷேர் பண்ணணும். இங்க நிக்கணும், பிஎஸ் அந்த காசு தாக்கி வரணும். அவங்க நேரம் போயிட்டோம்னா ராஜ் பெட்ரோ கெமிக்கல் போயிடும். இந்த ரைட்ல போனதான் பிஎஸ் அப்படின்றத சொல்லணும். நாம அங்க நிக்கணும் எல்லாருமே. ரெண்டாவது மொத்த கண்ட்ரோல், உங்க ஆபீஸ் கண்ட்ரோல், நைட் வாட்ச்மேன் உங்க கையில தான் இருக்குது. ஓகேங்களா? யாருக்கு அதெல்லாம் கேளுங்கப்பா. வரலையா? Thank you guys.